தமிழ் சினிமால குண்டாகி அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல இவர் கூடவா இருக்காருன்னு ஆச்சரியப்பட போறீங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு. ஒரு காலத்துல இளைஞர்களுக்கு யூத் ஐகானிக்கா இருந்தவர் தான் சிம்பு. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி பயங்கரமா வெயிட் போட்டு ஆள் அடையாளம் தெரியாம மனுஷன் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மார்க்கெட்டும் பறி போயிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதில்ல, வந்தாலும் சரியா நடிக்கிறது இல்ல, மனுஷன் ஹீரோ மாதிரியா இருக்காரு, குண்டா அசிங்கமா இருக்காரு அப்படின்னு எக்கச்சக்க அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாரு. உடல் எடை அதிகமானதுனால ஆளே அடையாளம் தெரியாம போய் செக்க சிவந்த வானம், வந்தா ராஜாவா தான் வருவேன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஃபைட் சீன்ல நடிக்கும் போது ஒரு சீன்ல ஓடி வரும்போது இது எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலா மாறிச்சு. ஆனா அங்க இருந்து கம்பேக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி மனுஷன் மாநாடு படத்துல எவ்வளவு தரமா நடிச்சிருந்தாரு. 30 கிலோ எடையை கம்மி பண்ணி இனிமே நான் தாண்டா இங்க கிங்னு சொல்ற அளவுக்கு சிலம்பரசன் மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, எக்கச்சக்க இளைஞர்களுக்கு கம்பேக்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு மிகப்பெரிய அடையாளமா இன்னைக்கு மாறிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித். நடிகர் அஜித் முதல்ல நல்ல உடற்கட்டோட அழகா இருப்பாரு. ஒரு காலத்துல காதல் மன்னனா இருந்தவரு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப அழகான பையன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா போக போக ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததுக்கு அப்புறமா அவரோட உடல் எடை அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப குண்டாயிட்டே வந்தாரு. இதனால டான்ஸ் சுத்தமா ஆட முடியாது. எப்பவுமே விஜய் ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கரெக்டா இந்த சமயத்துல அஜித் வர பயங்கரமா வெயிட் போட்டாரு. இதனால விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. எங்க ஆள் மாதிரி உங்களால ஓட முடியுமாடா, எங்க ஆள் மாதிரி உங்களால டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அஜித்தை போட்டு சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அஜித்தோட உடம்புல எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் அவரோட உடம்பையும் ஃபிட்னஸையும் கரெக்டா வச்சுக்க முடியல அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. விவேகம் படத்துக்காக அஜித் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி அவரோட உடம்பெல்லாம் ஃபிட்டா மாத்திட்டு தான் இருந்தாரு. ஆனா விவேகம் படம் ஃபிளாப் ஆனதுனால அவரோட ஹார்ட் ஒர்க்கை யாருமே கண்டுக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு. ஒரு காமெடியனுக்கு தேவையான விஷயமே அவனை பத்தி பேசக்கூடிய நெகட்டிவையும் அவனை அசிங்கப்படுத்துறதையும் காமெடியாவும் அப்படியே பாசிட்டிவா மாத்தணும். அதை யோகி பாபு கரெக்டா புடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபு என்னதான் இன்னைக்கு பெரிய காமெடியனாவே இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால நிறைய முன்னணி ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணாலுமே இவரை ஒரு காலத்துல உருவ கேலி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஈவன் சொல்லணும் அப்படின்னா பன்னி மூஞ்சி வாய் அப்படின்னு ஓப்பனா இவரை காமெடி பண்ணிருக்காங்க. யாம் இருக்க பயமே படத்துல இவரோட பேரே பன்னி மூஞ்சி வாயன் தான். அந்த அளவுக்கு இவரை ட்ரோல் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு என்ன நீங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கங்க, என் உடல் தோற்றத்தை வச்சு நீங்க எவ்வளவு வேணாலும் காமெடி பண்ணிக்கங்க, நானும் அது கூடயே சேர்ந்து பண்றேன்னு அதையே காமெடியா மாத்தி இன்னைக்கு யோகி பாபு நம்ம தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகரா மாறிட்டாரு. மனுஷன் காமெடியில தான் ஜெயிச்சாருன்னு பார்த்தா இப்ப ஹீரோவாவே ஆயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நகுல். நம்ம எல்லாருக்குமே நகுல ரொம்ப பிடிக்கும். அதுவும் நகுலோட டான்ஸ், ஆக்டிங் எல்லாமே நம்ம சின்ன வயசுல விரும்பி பார்த்திருப்போம். 2003ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன பாய்ஸ் படத்தின் மூலமா கோலிவுட்ல அறிமுகமானவர் தான் இந்த நகுல். அந்த படத்துல இவர் ரொம்ப குண்டா, பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு. சும்மா ஒரு சைடு ரோல் கொடுக்கலாம்ப்பா, அந்த அளவுக்கு தான் அவர் இருப்பாரு. அதனாலேயே அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. பாய்ஸ் படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்திருந்தாலும் நகுல் அதுக்கப்புறமா யாருமே கண்டுக்கல. பாய்ஸ் படத்துக்கு அப்புறமா எத்தனையோ பட வாய்ப்புகள் தேடி நகுல் போயிருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயுமே ரிஜெக்ட் தான் இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் அவரோட உடல் அமைப்பு தான். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு, இப்படி இருந்தா நம்மள ஹீரோவா மக்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு தான் அவர் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே உடல் எடை எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு சில ஆண்டுகள் கழிச்சு காதலில் விழுந்தேன் அப்படின்ற படத்தின் மூலமா மாஸ் ஹீரோவா மாறினாரு. நம்ம எல்லாருமே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாக்குமுக்கா பாட்டு போட்டா வைபாயிட்டு தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே நகுல் தான். அவரோட டான்ஸ் அந்த பாட்டுல வேற லெவலா இருக்கும். சோ ஹீரோவா மாறணும் அப்படின்னா நம்மளே செதுக்கி தான் ஆகணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னு வந்தாலே எல்லாருமே சூர்யாவை தான் கை காட்டுவாங்க. கரெக்டா? ஆனா ஒரு காலத்துல அப்படி கிடையாது. சூர்யாவை கிண்டல் பண்ணாதவங்களே கிடையாது. மனுஷன் இவ்வளவு குள்ளமா இருக்காரு, இவரெல்லாம் ஹீரோவா, இவர் ஃபைட் பண்ணா எவன்பா பாப்பா அப்படின்னு சூர்யாவை பத்தி எக்கச்சக்க கிண்டல்கள், இவனெல்லாம் வச்சு எப்படிப்பா படம் பண்றது அப்படின்னு நிறைய கேள்விகள் சூர்யாவை பத்தி வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்துக்குமே கம்பேக் கொடுக்கிற விதமா சூர்யா தன்னைத்தானே செதுக்கி மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு. அதுவும் வாரணமாயிரம் படத்துல எல்லாம் சிக்ஸ் பேக் வச்சுட்டு வருவாரு பாருங்க, சும்மா எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் சூர்யாவை குள்ளன்னு கிண்டல் அடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.